கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம வாசித்த வேத பகுதியை உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும். இந்த சம்பவம் என்னன்னு தெரியும். அமலேக்கியரை, அதாவது சவுல் ராஜாவாக இருந்தபோது அமலேக்கியரை முழுமையாக சங்காரம் பண்ண சொல்கிறார். அவங்க ஆடு மாடு மனுஷன் குழந்தை குட்டி பொம்பளை ஆம்பளை எல்லாரையும் சங்காரம் பண்ணும், சுத்தமாக நிர்மூலமாக்கிடணும் அப்படின்னு சாமுவேல் சவுல் ராஜா கிட்ட சொல்லி அனுப்புகிறார். சவுல் என்ன பண்ணுறான், போய் ராஜாவை கொல்லலை, அவனை அரெஸ்ட் பண்ணிக்கிறான். அதில் கொழுமையாக இருக்கிற ஆடு மாடுகளை ஓட்டிக்கிறான். அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கிற பெண்களையும் கூப்பிட்டு வந்துடுறான். மிச்சம் எல்லாரையும் வெட்டி போட்டுட்டான். கர்த்தர் சொன்னது என்ன? மொத்தமும் சங்காரம். ஆடு மாடு குழந்தை கோழி குட்டி எல்லாம் சங்காரம் பண்ணணும். இவன் செய்ததுன்னா ராஜாவை கொல்லலை, அப்புறம் ஆடு மாடுகள் புஷ்டியாக கொழுமையாக்கிறத கொல்லலை. கேட்டாக்கா என்ன சொல்கிறான், நான் கர்த்தருக்கு பலியிட கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இது கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்களேன். யாரையாவது தேவன் சங்காரம் பண்ண சொல்லுவாரா? ஆனால் சொல்கிறாரு. யாரை அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இந்த அதிகாரத்தில் 3வது வசனத்துக்கு வந்துருங்களேன். அங்கே அதற்கு சாமுவேல் 3வது வசனம் படிக்கிறீங்க. இங்கே கவனிச்சிங்கன்னா யார் யாரெல்லாம் கொல்லணும் யார் யாரெல்லாம் கொல்லக்கூடாதுன்னு லிஸ்ட்டில் மொத்தத்தையுமே சொல்கிறார். பார்த்துங்க. இப்பொழுது நீ போய் அமலேக்கியரை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து, அவனுக்கு உண்டான எல்லாம் சங்காரம் பண்ணப்படணும். அப்புறம் அவன் மேல் இரக்கம் வைக்கக்கூடாது. புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் என்னங்க கழுதைகளையும் கொன்று போடக்கடவாய் என்று சொன்னான். இப்போ சொன்னது என்ன, அவர் செய்தது என்ன? இதுதான் இங்கே உள்ள நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற செய்தி. சரி, ஏன் இவங்களை அமலேக்கியர் மேலே இவ்வளோ கடும் கோபம் வருத்தம்? அமலேக்கியர் மேலே ஏன் தேவனுக்கு இவ்வளவு கோபம் வருத்தம்? நீங்கள் முதல் 2 வசனத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆமென். போதுமா? கவனிங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எங்கே இருந்தாங்க? எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. எவ்வளோ நாள்? ஒரு 430 வருஷம் அடிமையாக இருந்தாங்க. அவங்களுடைய கூக்குரலை கேட்டு தேவன் அவங்கள விடுவிக்க விருப்பம் பண்ணி என்ன பண்ணார், மீதியான் தேசத்தில் இருக்கிற மோசையை அனுப்புகிறாரு. அவன் என்ன பண்ணான், ஐயோ நான் போக மாட்டேன், நான் ஏற்கனவே அப்படி இப்படின்னு சொல்லி அவன் சாக்கு போக்க சொல்ல ஆரம்பித்தான். அப்போ என்ன பண்ணார், நீ என்னை விட நல்லவங்களை யாருன்னா அனுப்பி விடுங்க அப்படின்னு சொன்னான். அப்போ ஒன்று சொன்னார், உன்னுடைய சகோதரன் ஆரோனை கூட அனுப்புகிறேன், நீ போன்னு சொன்னார். அப்போ அவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க. அப்போது 2 பேரும் கிளம்புறாங்க. 40 வருஷம் கழிச்சு 2 பேரும் சந்திக்கிறாங்க. 40 வருஷம் வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கிறவனாக இருந்த மோசையை தேவனுங்க உருவாக்கி அனுப்பி அவன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருஷம் அடிமையாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு போனார். குறைஞ்சது 40 நாளில் போக வேண்டிய தூரத்தை 40 வருஷமாக கடந்து போனார்கள்.
ஒரு அல்லிய சொல்லலாமா? ஏங்க என்னங்க இது இப்படி போனால் கொஞ்ச நேரத்தில் போக வேண்டியது, ஏங்க இவ்வளோ தூரம் சுத்த அடிச்சார் ஆண்டவர்? தேவன் எது செய்தாலும் நீ கேள்வி கேட்காத, அதுக்கு நியாயமான காரணம் இருக்கும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த அமலேக்கியரை சங்காரம் பண்ண சொல்கிறதுக்கு என்ன வந்தது அப்படின்னு சொன்னால், என்னங்க பண்ணாங்க பாவம் அந்த மக்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்கிறார், காரணம் சொல்கிறார் பாருங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது, இப்போ இல்லை அது, அப்போ அவங்க வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்து அவன் வழிமறுத்த அந்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். ஆண்டவர், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை அறிந்து இயேசுவுக்காக வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இயேசுவுக்காக வாழ்ந்து எகிப்தின் வாழ்க்கையை தவிர்த்து கானான் வாழ்க்கையை தொடர்ந்து போய் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடுகிற எந்த அமலேக்கியராக இருந்தாலும், தேவன் என்ன ஆண்டவர் இப்படி செய்தார், எனக்கு விரோதமாக இப்படி செய்தாங்க, ஆண்டவர் ஒன்றுமே கண்டுக்கல என்று அப்படி நினைச்ச உனக்கு கர்த்தர் சொல்கிறாரு, அவர் மனதிலே நினைத்திருக்கிறார், ஒரு நாள் வரும் அவர்கள் சங்காரமாவார்கள். அல்லேலூயா. எனக்கு விரோதமாக பேசினாங்க, எனக்கு விரோதமாக எழும்பினாங்க, எனக்கு விரோதமாக அதை பண்ணாங்க, எனக்கு விரோதமாக பண்ணாங்க, எனக்குரியதை பிடிங்கினாங்க, எனக்குரியதை கொள்ளடிச்சாங்க, எனக்குரியதை திருடிட்டாங்க, என்ன வேணாலும் நடக்கலாம், ஆண்டவர் ஆக்ஷன் எடுக்கலை, ஆண்டவர் ஒன்றுமே செய்யலை, அப்போ நான் இன்னத்துக்கு ஆண்டவரை கும்பிடணும் அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு சொல்கிறார் ஆண்டவர், அமலேக்கியர் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போகிற வழியிலே வழிமறித்து அவர்களுக்கு இடையூறு பண்ணினபடியால் இங்கே இன்றைக்கு அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வழியை மறிக்கிற யாராக இருந்தாலும் அன்றைக்கே நியாயம் தீர்க்கணும்னு நினச்சினா இல்லை, தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நியாயம் தீர்க்கிறதுக்கு ஒரு காலம் ஐயா. ஆமாங்க, நியாயம் தீர்க்கிறதுக்கு ஒரு காலம். இப்போ நான் பண்ண தப்புக்கெல்லாம் எனக்கு நியாயம் தீர்த்தது நான் செத்து இருக்கணும், எப்போ செத்து இருக்கணும். ஆனால் இன்றைக்கி உங்கள் முன்னே என்ன பிரசங்கம் பண்ணுறேன்னே, என் பாவங்கள்லாம் மன்னிக்கிறதுக்கு ஒரு காலத்தை ஏற்படுத்தி கொடுத்து அந்த பாவங்களை மன்னித்து என்னை ஒரு மனுஷனாக்கி உங்கள் முன்னே நிற்க வச்சிருக்கிறார். எல்லாருமே அப்படி தான், எல்லாருக்குமே அப்படி தான். அப்போவே செய்த பாவத்துக்கு கொடுக்க தண்டனை கிடைச்சிருந்தா நீங்கள் இன்றைக்கி இருந்திருக்க மாட்டேன். ஆனால் தேவன் கிருபையாய் மனம் இறங்குகிறவராய் மன்னிக்கிறவராகபடியால் இன்றைக்கு நாம் உயிரோடு கூட இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் உனக்கு தீங்கு செய்கிறவங்களை அன்றைக்கி ஆண்டவர் ஒன்றுமே கண்டுக்கலைங்க, அவர் ஒன்றுமே பண்ணலைங்க, எனக்கு விரோதமாக என்ன பேச்சு பேசினாங்க, என்னை அடித்தாங்க, என்னை குத்தினாங்க, என்னை இப்படி பண்ணாங்க, எனக்கு அவதூறு பண்ணாங்க, எனக்கு விரோதமாக பேசுனாங்க, என் பொருளை பிடுங்கினாங்க, எனக்கு கொள்ளை அடித்தாங்க, எனக்கு இவ்விதமான தீங்கு செய்தாங்க, ஆண்டவர் ஒன்றுமே கேட்கலைங்க. இல்லைங்க, அவர் ஒரு நாளை நியமித்து வச்சிருக்கிறாரு, அன்னைக்கு அதை நினைவு கூறுவார். அல்லேலூயா. இப்போ அந்த வசனத்தை மறுபடியும் 2வது வசனத்தை படிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை ஆமேன் ஒரு அழிலே சொல்லாமா? இதுதாங்க காரணம். இவங்களை சங்காரம் பண்ண சொல்றதுக்கு காரணம், இவங்க இஸ்ரவேலுக்கு எப்போவோ செய்த தீங்க தேவன் மனதில் வைத்து நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சில நேரத்தில் படிக்கிறோம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காமலே வாய்க்காமலே போகும் அப்படிலாம் சொல்கிறோம். எங்கெங்க நம்ம இன்னமும் நம்ம வர்றதெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது, போகிறதெல்லாம் போய்கிட்டு தான் இருக்குது. ஆனால் உனக்கு ஒன்று தெரியல, எல்லாத்துக்கும் தேவன் ஒரு நாளை நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் யாரெல்லாம் எழும்பினார்களோ உன் கண்ணு முன்னமே நியாயம் தீர்க்கப்படுவார்கள். அல்லேலூயா. யாரெல்லாம் உனக்கு அநியாயம் செய்தார்களோ உன் கண்ணு முன்னமே அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். அல்லேலூயா. யாரெல்லாம் உனக்கு உன் தலைக்கு மேலே தங்கள் குதிக்காலை தூக்கி உன்னை மிதித்து விட வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கு ஒரு நாள் நியாய தீர்ப்பு உண்டு. தேவன் நிச்சயம்
அவர் நியாயத்திலே நிறுத்தும்படி அவர் நினைத்து கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார். அவர் உன்னை மறக்கிறவர் அல்ல, உன் நியாயங்களை மறக்கிறவர் அல்ல, உன் நீதியை மறக்கிறவர் அல்ல. உன்னை மறக்கவே மறக்காத ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இப்பதான் நம்ம இந்த செய்தி என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த செய்தி எதுக்காக இந்த செய்தி அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் இந்த செய்தியை குறித்ததான இந்த செய்தி ஏன் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் பாருங்களேன், 21வது வசனம் படிங்க. போதும். இப்போ இங்கே பாருங்க, 20லேருந்தே பார்க்கலாம். நம்ம இங்கே கவனிங்க. அவருக்கு என்ன சொன்னார்? எல்லாரையும் ஃபுல் அண்ட் 3வது வசனத்தில் சொன்னல, ஃபுல் அண்ட் ஃபுல் சங்காரம், குழந்தைங்களை கூட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். எல்லாரையும் சொல்லணும். ஏன் அவங்க கொல்லப்படணும்? என் ஜனங்களுக்கு அவங்க இடையூறு பண்ணாங்க. உங்களுக்கு இடையூறு பண்ணுற யாராக இருந்தாலுங்க தேவன் நிச்சயம் நியாயம் தீர்ப்பார். ஒரு நாளும் எக்ஸ்கியூஸ் பண்ண மாட்டார். அப்போ இன்னமோ அவங்க தப்பிச்ச மாதிரி இருக்கும், அப்போ இன்னமோ அவங்க பாதுகாத்த மாதிரி இருக்கும், அப்போ இன்னவோ அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க, அவங்க கும்பிட்ற கடவுளை அவங்கள காப்பாற்றிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் தேவன் நியாயம் தீர்ப்பை யாராலையும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. இப்போ 20வது வசனத்தை படிக்கலாமா? சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமிலேக்கு ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து. ஆமென். ஆண்டவர் சொன்னது என்ன? அமிலேக்கு கொண்டு வா அப்படின்னு சொன்னார். சங்காரம் பண்ணிட்டு தானே வாட சொன்னார். இவன் என்ன சொல்கிறான்? நீங்கள் கர்த்தர் சொன்னபடி நான் போய் அங்கே கொண்டு வந்தேன்றான். அதுவே அவன் பண்ண மிஸ்டேக், முதல் மிஸ்டேக். அடுத்தது பாருங்க, 21வது வசனம். ஜனங்களும் உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொல்லையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். இப்போ 2வது தப்பு என்னன்னா, அவங்க ஆடு மாடுகள் அதுவும் சாபத்தீடானதுன்னு அவங்களே சொல்றாங்க. கவனிங்க, சொல்ற வார்த்தைகளுங்க என்னவா? சாபத்தீடானது. அது சாபத்தீடானதுன்னா கர்த்தருக்கு பிரியமான இல்லை. கர்த்தர் அதாவது ஒன்று சொல்லட்டுமா, நம்ம காணிக்கை எடுக்கிறோமே, காணிக்கை கொடுக்குறீங்க, தசம்பாங்க கொடுக்குறீங்க, காணிக்கை கொடுங்க, இதை வாங்கி ஆண்டவர் கஞ்சி குடிப்பார்னு நினைக்கிறீங்களா? அவர் தான் நமக்கு கொடுக்குறாரு, நம்ம அவருக்கு கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் நாம் அந்த கொடுக்குற பழக்கம், அனுபவம், பக்குவம் நமக்கு வரணுங்கிறதுக்காக தேவன் இதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரே தவிர இதை வாங்கி அவர் கஞ்சி குடிக்க வேண்டிய அவசியம் கர்த்தருக்கு இல்லை. அல்லேலூயா. அப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் பாருங்க, இந்த இடத்துல சொல்றாரு, இவன் போனால் சாபத்தீடானதுன்னு தெரியுது, கர்த்தருக்கு பலியிடுவதற்காக ஆடு மாடுகளை பிரதானமானவைகளை எது பெசலோ அதை கொண்டு வந்திருக்கிறாங்க ஜனங்கன்ட்டான். முதல்ல இவன் ராஜாவை கொண்டு வந்தது முதல் தப்பு, உயிரோடு கொண்டு வந்தது முதல் தப்பு. 2வது ஜனங்கள் சாபத்தீடான ஆடு மாடுகளை கொண்டு வந்தது 2வது தப்பு. 3வது வசனம் படிங்க, 23வது வசனம். அதற்கு சாமுவேல் அப்படின்னு எடுத்துருங்க. இப்போ கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், பலி சர்வாங்க. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? அல்லேலூயா. எது கர்த்தருக்கு பிரியம்? நீ பலியிடுறத காட்டிலும் அவர் சொல்றத கேட்கறது தான் முக்கியம், கீழ்ப்படிறது தான் முக்கியம். அவர் என்ன சொல்றாரோ சொல்லும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன் என்று சொல்ல. இன்னைக்கு அவருக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கே ஆலோசனை இல்லை, ஆண்டவரே அப்படி பண்ணுங்க ஆண்டவரே, இப்படி எடுத்து போடுங்க ஆண்டவரே, அப்படி கொண்டு போடுங்க ஆண்டவரே, இப்படி சில பேர் ஜெபம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆண்டவரே உங்கள் சித்தம் செய்யுங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆண்டவரே இதை எனக்கு செய்யுங்க ஆண்டவரே,
அது அவர் சித்தம் இல்லைன்னா எப்படி செய்வார்? இப்போ உதாரணத்துக்கு உங்களை ஒருத்தர் வரும்போது திட்டாங்க, வரும்போது உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணிட்டாங்க. வண்டியில் வந்தீங்களா, பஸ்ஸில் வந்தீங்க, சைக்கிளில் வந்தீங்க, நடந்து வந்தீங்க, வரும்போது உங்களை ஒருத்தர் திட்டாங்க. இடைஞ்சல் அவங்க மேலே தான் தப்பு, மொத்த தப்பு அவங்க மேலே தான். வரும்போது உங்களை பிரச்சனை பண்ணிட்டாங்க. உங்களுக்கு கோபம், அவங்கள எதுவும் பேசலை, நீங்கள் சண்டை கூட போடல, திட்டலை, பேசலை, ஒன்றும் பண்ணல. ஆனால் அங்கே வந்து ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவரே நான் ஒன்றும் பண்ணல, ஒரு பாவம் பண்ணல, ஒரு கெட்ட வார்த்தை பேசலை, ஒரு சின்ன கோவம் கூட படலை, அவங்க அதுக்கான தண்டனை அவங்க கையை காலை முறித்து விடும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா முறிப்பாரா மாட்டாரா? முறிப்பாரு. ஆனால் இப்போ இல்லை. அல்லேலூயா. ஏங்க அப்படின்னா 2 பேர் பக்கங்கிற நீதியும் பார்ப்பாரு. நீ அப்படியே சொன்ன ஒன்று கேட்டு அநியாய தீர்ப்பு செய்கிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. கேட்டோன்னு அப்படி தீர்ப்பு கொடுக்குறவர் இல்லை. கேட்டு விசாரித்து அவங்க பக்கங்கிற நீதி, உன் பக்கங்கிற நீதி ரெண்டுத்தையும் பார்த்து அதுக்கப்புறம் அவர் சரி தீர்ப்பு செய்வார். அது நித்திய தீர்ப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் அவன் எந்திரிக்கவும் முடியாது. அல்லேலூயா. இப்போ முக்கியமாக என்ன தெரியுமா, ஆண்டவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் நீ செய்கிற பலி, ஆராதனை, ஸ்தோத்திரம், காணிக்கை, ஜபம், அது இது உபவாசம், அப்படி இப்படி நீ எது செய்தாலும் அது இதுக்கு இணையாகாது. எதுக்கு? அவர் சத்தத்திற்கு கேட்கணும். சொல்லும் ஆண்டவரே. ஜபம் பண்ணுறது நம்ம ஜபம் பண்ணுறோம், சில பேர் ரொம்ப நேரம் பண்ணுறாங்க, ஒரு வார்த்தை கூட அவர் சொல்கிறது கேட்கறது கிடையாது, இவங்க சொல்கிறத தான் அவர் கேட்கணும். இருங்க ஆண்டவரே நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்டுக்குங்க, அப்புறமா நீங்கள் சொல்லுங்கள். இல்லைங்க, சொல்லும் ஆண்டவரே. இதுதாங்க உங்கள் ஜபமாக இருக்கணும். எப்போ ஜபம் பண்ணாலும் ஆண்டவர் சொல்லி நீங்கள் கேட்கறது தான், அதுதான் உகந்த ஜபம், அதுதான் தேவனுக்கு பிரியமான ஜபம். இந்த வசனத்தை பாருங்க. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் கொழுப்பை பார்க்கிலும் செவி கொடுப்பதும் நலம். ஹல்லேலூயா. நினத்தையும் அப்படின்னு போட்டதுல அது கொழுப்பை எடுத்து பலி செலுத்துவாங்க. கொழுப்பை எடுத்து அந்த பலிபீடத்தின் மேல் தகனித்து கர்த்தர் அதை நுகர்ந்து கொள்வார் அப்படின்னு பண்ணுவாங்க. அதை தான் நினத்தைன்னு எழுதியிருக்கு. அதை எடுத்து அவங்க தியானிக்கிற அதை இது பண்ணுற தகனிக்கிற அந்த தகனத்தை காட்டிலும் எது முக்கியமா? கர்த்தருக்கு செவி கொடுக்கிறது தான் முக்கியம். கவனிங்க, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல். அடுத்தது ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுப்பது, அதுதான் கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. பாட்டு மட்டும் நல்லா பாடும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, நீரே என் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டும். எல்லாம் பாடலமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி சம்பமே, ஏற்றும் தெய்வமே, துணையாளரே, மேக ஸ்தம்பமே, அக்கினி சம்பமே, ஏற்றும் தெய்வமே, துணையாளரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. அல்லேலூயா.
இப்போ நம்ம நீங்கள் பார்க்க போகிற செய்தி என்ன தெரியுமா? இவ்வளோ தூரம் சொல்லி நான் ஒன்றும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டாங்க புரியல. பிரியாவுக்கு சரி, அங்கே அதில் நீங்கள் சொன்னது பிரியாவுக்கு நம்ம தான். அப்புறம் என்ன பிரியாவுக்கு என்னன்றான்னு பார்த்தேன். சரி, அது நம்ம சபையில் யாரும் பிரியா இல்லையா, இது என்ன பிரியாவுக்குன்றீங்களேன்னு பார்த்தேன். சரி, ரைட். என்ன தெரியுமா, எது கர்த்தருக்கு பிரியும், எது எல்லாம் கர்த்தருக்கு பிரியும், எவைகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியும், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது முதல் பார்த்தோம், எது கர்த்தருக்கு பிரியும் புரியல. அதாவது பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் அவர் சொல்கிறத கேட்கறது தான் ஆண்டவருக்கு பிரியம். அல்லேலூயா. அதை விட்டுட்டு சில பேர் ஜபம் பண்ணும்போது பாருங்களேன், அடாவடியாக ஜபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே நான் சொல்கிறத கேளும், நான் சொல்கிறது. அப்போ நீ சொல்கிறத தான் அவர் கேட்கணும், அவர் சொல்கிறத நீ கேட்க மாட்டே, அப்படி தானே அர்த்தம். அது என்னன்னா, எப்போ நீ அவர் சொல்கிறத கேட்குறியோ அப்போவே உன் ஜபம் கேட்கப்படும். அல்லேலூயா. உன் ஜபம் கேட்கணும்னா நீ முதல்ல அவர் சொல்கிறத கேளு. ஆண்டவரே சொல்லும் ஆண்டவரே, அந்த ஜபத்துக்கு வா முதல்ல. அப்போ என்ன நடக்குன்னா, நீ சொல்கிறதெல்லாம் ஆண்டவர் கேட்பார், நீ சொல்கிறதுக்கெல்லாம் பதில் கிடைக்கும். அப்போ முதல்ல நீங்கள் கர்த்தருக்கு எது எல்லாம் எவையெல்லாம் எது எல்லாம் பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய அவர் கர்த்தருக்கு பிரியமானது கீழ்ப்படிவது. பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு பிரியம். நாட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் கர்த்தருக்கு செவி கொடுப்பது கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. இப்போ நம்ம நிறைய வசனங்களை பார்க்க வேண்டி இருக்கிறதுனால இதை இன்னும் சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனம். இருபத்தி 24:1. போதும், ஒரு அழிலே சொல்லலாமா? ரெண்டாவது எதுங்க ஆண்டவருக்கு பிரியம்? யாருங்க? இஸ்ரவேலு. ஆமாம், ரட்சிக்கப்பட்ட நீங்கள் தாங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் கர்த்தருக்கு பிரியம். அப்போ நீங்கள் கவனிக்கணும்னு தெரியுமா, இது யார் இதை கண்டுபிடிச்சி தெரியுமா? பிலேயாம். பிலேயாம் எப்படிப்பட்டவர்னா, கூலிக்கு மாறு அடிக்கிற ஆள், காசு கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுற ஆள். அவர் நல்ல ஊழியக்காரர் தான். ஆனால் என்ன ஆச்சுன்னா, காசை பார்த்த உடனே மனசு மாறிட்டார். நல்ல ஊழியக்காரர் தான். அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா நல்ல ஊழியக்காராக இருக்கிறாரு, எது வந்தாலும் கர்த்தர்கிட்ட போய் விசாரிக்கிறவராக இருக்கிறாரு. ஆனால் அவன் என்ன பண்ணான், முதல்ல போய் கேட்ட உடனே நான் இது மாதிரி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். அவன் திரும்ப பாலக்கு ஆள் அனுப்புகிறான், என் ராஜ்யத்தில் பாதியும் பொண்ணும் பொருளும் நிறைய தரேன் அப்படின்னு சொன்ன உடனே அதிகார ஆசை, பண ஆசை அவனை பிடிச்சிச்சு. இப்போ நம்ம நாட்டு தலைவர்களுக்கு பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அவருக்கு பிடிச்சிச்சு. ஊழியக்காருக்கு பண ஆசை வரக்கூடாதுங்க, கிறிஸ்தவங்களுக்கு பண ஆசை வரக்கூடாதுங்க, தேவனுடைய பிள்ளைங்களுக்கு பண ஆசை வரக்கூடாதுங்க. ஊழியக்காருக்கு தானே நமக்கு இல்லைன்ற மாதிரி இருக்கக்கூடாது. பணம் தேவை, பணம் 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 பணம்னு சாவாதே. வாழ்க்கிற கொடுத்த வாழ்க்கையை வாழ்ந்து பாரு. பணம் தேவைதான், அதை கேட்கறது ஒரு அளவுக்கு நமக்கு இருந்தால் போதும். அதிகமாக வச்சிருந்து என்ன பண்ண போற? ஒன்றும் பண்ண முடியல. அன்றன்றான தேவை, அன்றன்றான ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அதுதான் ஜபம், ஆண்டு சொல்லி கொடுத்த ஜபம். ஆண்டவரே எங்கள் 10 தலைமுறைக்கு என்னை ஆசீர்வதியும் அப்படிலாம் அது இல்லவே இல்லை. அன்றன்றான ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், இதுதான் அவர் சொல்லி கொடுத்த ஜபம். இதை ஒழுங்காக ஜபம் பண்ணினா இன்னைய நாள் சுமூகமாக கர்த்தர் நடத்தினால் போதும் நினச்சி பாருங்க. நீங்கள் போதும் என்ற மனசு உங்களுக்கு அருமையாய் நடத்தப்படுவீர்கள். அல்லேலூயா. இப்போ கவனிங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். இதை யார் சொல்றது? பண ஆசை பிடிச்ச பிலேயாம் சொல்றாரு. என்னன்னா, பாலாக்கு சொல்லி அனுப்பிச்ச உடனே மனசு மாற்றார். அவர் மறுபடி ஒரு முறை ஆண்டவர் சொன்னார், அப்பப்போ மனசு மாறுறவர் கிடையாது. ஆண்டவர் ஒரு முறை சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான், முடிவு அதுதான். இவர் என்ன பண்ணுற, 2வது முறை போய் கேட்குறாரு. என்ன, எதுக்கு 2வது முறை போய் ஆண்டவர்கிட்ட கேட்டால் தெரியுமா? அவன் ராஜ்யத்தில் பாதியும்
நிறைவான பொன்னையும் பொருளையும் தரேன்னு சொன்னானே, அதனால் திரும்ப போய் இப்போ அது கொஞ்சம் ஆண்டு கொஞ்சம் மனசுக்கு மாறுவாரா, இது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு போய் கேட்குறான். அப்போ என்ன சொன்னார், இவனுக்கு புத்தி மாறி போச்சு, இவனை அனுப்பி விடுவோன்னு அனுப்பி விட்டு தூதனை எதிர்க்க வச்சிட்டார். அங்கே போய் கழுதியை முட்டி நின்று கீழே எழுந்து அடித்து அப்புறம் கழுதியை பேச வச்சு அப்புறம் புத்தி தெளிஞ்சு அப்புறம் போய் நிற்கிறான். அவங்க பார்த்த உடனே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம், வேற ஒன்றும் யாராலும் அது ஒன்றும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்கள ஆசீர்வதிக்கிறத தவிர வேற வழியே கிடையாதுன்னு ஆசீர்வதிச்சிட்டான். ஆனால் குறுக்கு சால் ஒன்று ஓட்டினான் அவன். என்ன தெரியுமா, அவங்கள பாவம் செய்ய பண்ணினா நீ அழிக்க வேணாம், அவங்களே அழிஞ்சிடுவாங்கன்னு அவங்களுக்கு பாலாக்குக்கு ஒரு குறுக்கு உபதேசம் பண்ணான். இவன் என்ன பண்ணா, பாலாக்கு என்ன பண்ணா, அழகிய பெண்களை அவங்க மத்தியில் அனுப்பி விபச்சாரம் பண்ண வச்சான். விபச்சாரம் பண்ண வச்சதுனால இஸ்ரவேல் ஜனங்க மேலே கர்த்தருக்கு கோபம் உண்டு, அங்கே அழிவு ஏற்பட்டு நிறைய நாசங்கள் ஏற்பட்டது. இதுக்கு காரணம் பிலேயாம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, நீங்க கெடுறதுக்கு இன்னொரு ஆள் காரணமாக இருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை நிச்சயம். உனக்கும் தண்டனை உண்டு. நான் தப்பு பண்ணேன், அவங்க தான் காரணம். அப்போ உனக்கு தண்டனை உண்டா இல்லைன்னா, அவங்க காரணமான அவங்களுக்கும் தண்டனை உண்டு, செய்த உனக்கும் தண்டனை உண்டு. அது எப்படி அவங்களுக்கு தண்டனை கொடுத்து உன்னை விட முடியும்? அதுதான் பிலேயாமுக்கு பட்டயத்தால் கொல்லப்பட்டான், பாலாக்கு கொல்லப்பட்டான். ரெண்டு பேருமே இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பினதுனால ரெண்டு பேருமே கொல்லப்பட்டார்கள். அல்லேலூயா. ஒரே ஒரு காரணம் தான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். முதல்ல ஒன்று சொன்னோம், என்னது? எது ஃபர்ஸ்ட்? பலி செலுத்துவதை, பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதல், ஆட்டுக்கடாக்கன் இனத்தை பார்க்கிலும் கர்த்தருக்கு செவி கொடுப்பது, கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை கேட்கறது, அதுதான் கர்த்தருக்கு பிரியம். ரெண்டாவது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம், கர்த்தருக்கு பிரியம், கர்த்தருக்கு பிரியம். உங்களுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் என்ன சொல்லுங்க தெரியுமா, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிப்பதானே உங்களுக்கு பிரியன்னு சொன்னீங்க, கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பான்னு கேட்டு பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. மூன்றாவதாக உபாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம். சாரி, 33:13. என்ன இல்லைங்க, 33 தானே படிக்கிறீங்க. 33:12. ஆமேன். ஒரு அழிலே சொல்லமா. இப்போ அடுத்தது மூன்றாவது என்ன தெரியுமா, பென்யமீனை குறித்து கர்த்தர் கொடுக்கிற வாக்கு பாருங்க. கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கி இருப்பான். அப்புறம் அவனை அவர் எந்நாளும் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே கர்த்தர் வாசமாய் இருப்பார். அல்லேலூயா சொல்லமா. இப்போ நீங்கள் முதல் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், கர்த்தருக்கு நீ பிரியமா, கர்த்தர் எது பிரியம்னு சொன்னால் அவர் கூட நீ வாசம் பண்ணுறது கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. இது எப்படிங்க, நம்ம எப்படி வாசம் பண்ண முடியும்? கர்த்தர் கூட நீங்கள் வாசம் பண்ணால் வாசம் பண்ணுறது கர்த்தருக்கு பிரியம்னு சொல்லப்பட்டது. நம்ம எப்படி போய் கர்த்தர் கூட வாசம் பண்ண முடியும்? நியாயம் தானே இந்த கேள்வி? என்ன சொன்னீங்க? இன்னும் கொஞ்சம் யோசிங்க. யாருன்னா அது மாதிரி வாழ்ந்திருக்காங்களா? ஏனோக். அவ்வளோதான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், வாழ்ந்து கொண்டிருந்தான், தங்கி இருந்தான், சுகமாய் வாழ்ந்தான். அல்லேலூயா. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், ஏனோக்கை போல தேவனோடு நீங்கள் டெய்லி சஞ்சரிக்கணும். நீங்கள் சொன்னீங்கல்ல, ஜபத்தில், வேதம் வாசிக்கிறதுல, பைபிள் ஜபிக்கிறதுல, வேதம் வாசிக்கிறதுல, ஆண்டவரோடு கூட ஆண்டவரை குறித்து சொல்கிறதுல, இது எல்லாமே நாம் தேவனோடு கூட
சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம். இப்போ நீங்கள் பார்த்துங்க, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ என்னன்னா, தேவனோடு ஒரு மனுஷன் வாழறது தேவனுக்கு பிரியம். அல்லேலூயா. அதுதான் நம்ம பெக்மாஸ் பாடும்போது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. எல்லாம் பாடலாமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, நீரே தேவன், ஓம் நல்ல பரிசுத்த ஆவியானவர், செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. அல்லேலூயா. கவனிக்கணும், இங்க நாம பெர்க்மான்ஸ் பாடுந்து என்ன படிக்கிறாரு? உமக்கு பிரியமாக வாழ எனக்கு கற்றுக் கொடுன்னு. இங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க, உபாகமம். எது கர்த்தருக்கு பிரியம்? தேவனோடு, அந்த வசனத்தை படிங்களேன். கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கி இருப்பான். அல்லேலூயா. கர்த்தருக்கு யாரெல்லாம் பிரியமா இருக்கிறாங்களோ அவங்க அவரோடு கூட சுகமாய் தங்கி இருப்பாங்க. அப்புறம் பாருங்க, நீ தங்கி இருந்தா போதும், எந்நாளும் எல்லா நாளும் அவனை அவர் காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. அப்புறம் அவனுடைய எல்லைக்குள்ள அவர் வாசம் பண்ணுவார். நீ அவர் கூட தங்கி இருந்தா அவர் உன் கூட வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன? அப்போ நான் கர்த்தர் கூட தங்கி இருக்கணும், கர்த்தரோடு தங்கி இருக்கணும், கர்த்தர் கூட தங்கி இருக்கணும். அது தான் தேவனுக்கு பிரியம். அல்லேலூயா. இப்போ நம்ம சில விஷயங்களை நம்ம மறந்துடுறோம். என்னன்னா, ஏதோ காலையில் எழுந்திருக்கிறோமா, பரபரப்பாக ஓடுறோம், பரபரப்பாக வேலை செய்கிறோம், பரபரப்பாக சம்பாதிக்கிறோம், பரபரப்பாக சாப்பிட்றோம், பரபரப்பாக தூங்குறோம். அடுத்த நாளை குறித்து என்ன செய்யறதுன்னு அந்த பரபரப்புலேயே தூங்கி பரபரப்புலேயே எழுந்திரிச்சு நாலு பூரா பரபரன்னு ஓடிக்கிட்டே இருக்கு. ஒன்று சொல்லட்டுமா? நீ கர்த்தரோட தங்கிடு, எதை பற்றியும் கவலைப்படாத, எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் நடந்தே தீரும். அல்லேலூயா. இந்த வசனம் பாருங்க, கர்த்தரோட தங்கி இருந்தா அவர் அவனை ஆமேன் என்ன எப்படிங்க காப்பாற்றுவார்? சாப்பாடு போட்டு காப்பாற்றுவாரா? துணி மணி கொடுத்து காப்பாற்றுவாரா? எல்லாம் கொடுத்து காப்பாற்றுவாரா? துட்டு கொடுத்து காப்பாற்றுவாரா? எல்லாம் கொடுத்து காப்பாற்றுவாரா? காப்பாற்றுவாருங்க. அதுக்கு நான் தாங்க காரணம், நான் தாங்க உதாரணம். நான் எங்கள் அந்த உத்திரமேர்லேருந்து வரும்போது ஒரே ஒரு பேண்ட்டு, ஒரே ஒரு ஷர்ட்டு, ஒரே ஒரு ஜிப்பா. என் மனைவிக்கு ஒரே ரெண்டே ஒரே ஒரு புடவை, ரெண்டு புடவை, அவ்வளோதான். அவ்வளோதாங்க ஆஸ்தி. அவருக்கு பிரியமாக வாழணும்னு நினச்சி அவர் கூட தங்கி இருக்க ஆரம்பித்தோம். தங்கிட்ட உடனே அவர் என்ன பண்ணார்? எங்களை காப்பாற்றினார். சோறு போட்டு காப்பாற்றினார், துணிமணி எடுத்து கொடுத்து காப்பாற்றினார், துட்டு கொடுத்து காப்பாற்றினார், வீடு கொடுத்து காப்பாற்றினார், நிலம் கொடுத்து காப்பாற்றினார், என்னென்ன வேணுமோ அத்தனையும் கொடுத்து காப்பாற்றிருக்கிறார். இதை விட வேற சாட்சி வேணுமா? இதை விட வேற உங்களுக்கு சாட்சி வேணுமா? என்ன காப்பாத்தின கர்த்தர் உங்களையும் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, நீ தங்கி இருந்த அவரோடு கூட தங்கி இருந்தா போதும், அவர் உன்னை காப்பாற்றுவார். உன் எல்லைகளிலே அவர் வாசமா இருப்பார். நான் சொல்றேன், தைரியமா சொல்லுங்க, இந்த எல்லையில இயேசு இருக்கிறாருங்க. அல்லேலூயா. எப்ப வேணாலும் சொல்லுவேன், தைரியமா சொல்லுவேன், இந்த எல்லைக்குள்ளே என் இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நிறைய காரியங்கள், நிறைய சம்பவங்களை பார்த்திருக்கிறேன். இந்த இடத்துல அவர் வாழறதுக்கான அடையாளங்களை பார்த்திருக்கிறேன். இப்போ உங்க எல்லைக்குள்ள
அவர் வாழணும்னா நீங்கள் அவர் கூட தங்கியிருங்க. அல்லேலூயா. நீங்கள் அவர் கூட தங்கியிருந்தா உங்களை யாரும் அவனையா உங்களையா அப்படி சொல்லுங்க. நீங்கள் அவர் கூட தங்கியிருந்தா எங்களை காப்பாற்றுவார், எங்க எல்லையில வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. இதுதாங்க உண்மை. அடுத்தது நம்ம 4வது பார்க்கலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ கர்த்தருக்கு நீ பிரியமா இருக்கணும்னா என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். இப்போ கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லை, அதை விட்டுடுங்க. கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும்னா நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. அவ்வளோதாங்க. உங்கள் வழியை கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ ஒருத்தர் சில பேர் கூட பேச மாட்டாங்க. என்னம்மா சண்டை, என்ன பேச மாட்டீங்க, என்ன விஷயம், இன்னும் சண்டைனே மறந்து போச்சு. ஆனால் விரோதம் மட்டும் நீடிக்குது. சண்டை என்னன்னே மறந்து போச்சான், ஆனால் விரோதம் மட்டும் நீடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆடாப்பா, இங்கே சண்டை என்னன்னே தெரியாமல் விரோதத்தை பாராட்டுறோமே, இது எப்படிப்பட்டது? யோசித்து பாருங்களேன். நாம் ஒரே ஒரு விஷயம், நீ கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும்னா உன் வழியை பாரு. நீ வழியை உன் வழியை கரெக்டாக இருந்தேன்னா உனக்கு எதிரிக்கு கூட என்ன பண்ணுவாங்க, உங்ககிட்ட வந்து ஹலோ சார், வணக்கம் சார், சமாதானமாக இல்லைங்க சார் அப்படின்னா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஊழியத்துக்கு ரொம்ப இடைஞ்சல் பண்ணார், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணார், ரொம்ப எவ்வளவு ஊழியத்தை கெடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கெடுத்த ஒருத்தர். நான் அவரை கண்டுக்கவே இல்லை. ஏன் அவரை அவர் மேலே கோபமோ வருத்தமோ எனக்கு வரல. ஏன் தெரியுமா? ஒருத்தர் இது கர்த்தருடைய ஊழியம். கர்த்தர் அனுமதிக்காம இதுக்குள்ளே பூந்து யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஒருத்தர் உள்ளே பூந்து விளையாடுறாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு. அப்போ யோபு வாழ்க்கையில் பிசாசு எப்போ நுழைஞ்சான்? கர்த்தர் அனுமதிச்சாரு, நுழைஞ்சான். அப்போ நான் என்ன யோசித்தேன்னா அதுதான் ஃபாலோ பண்ணேன். ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்ல ஆரம்பித்தேன், ஸ்தோத்திரம் பண்ணேன். அப்படியே காலங்கள் கடந்தது. 2 நாளைக்கு முன்னே அதுக்கு காரணமான ஒரு சகோதரன், நான் ரோட்டில் இந்த சேட்டு கடைக்கு எதிர்த்த மாதிரி ஒரு ஆச்சாரி கடை வச்சுருக்காரு. அவர் கடையில் நின்றுட்டு இருந்தேன். இவரும் என்னை பார்த்துட்டு வேகமாக வர்றாரு. என்னடா அது, ஒருத்தர் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வராரு, அது என்னை நோக்கி கரெக்டாக வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் லாங் விஷன் கிடையாது இல்லை, அதனால எனக்கு யாருன்னு கண்டுபிடிக்க முடியல, கிட்ட வர வரலாம் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் கிட்ட வந்தோடனே கொஞ்சம் ஐடியா ஆச்சு, அவரை தற்குமோ அப்படின்னு. அது மாதிரி ஏன் நம்மளை பார்க்க வர்றாரு அப்படின்னு நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு கவனிந்தேன். அவர் கிட்ட வந்து கையை பிடிச்சி, அதாவது அவர் காலை பிடிக்கிற அந்த இதுவை கையை பிடிச்சி, அதாவது என் முட்டி கீழே அளவு குனிஞ்சு, ஐயா நான் என்னை நீங்கள் மன்னிக்கக்கூடாது, மன்னிச்சாலும் தப்பு தான், நான் செய்தது அவ்வளோ அநியாயம், ஆனாலும் தயவுசெய்து மன்னிச்சிருங்க. கரங்களை வைத்து அல்லே சொல்ல முடியுமா? அல்லேலூயா. ரோட்டில் அவ்வளோ பேர் பார்த்துருந்தான், பொய் கிடையாது. ஏன் தெரியுமா? நீ உன் வழி பிரியமாக இருக்கணும். அல்லேலூயா. யாராக இருந்தாலும், எப்பேற்பட்ட உன்னை கெடுக்கணும்னு நினச்ச, உன்னை அழிக்கணும்னு நினச்ச, யாராக வேணாலும் இருக்கட்டுங்க, அவன் உன் காலில் விழுவாங்க. இதுக்கு சாட்சிங்க. இது சாம்சன் கூட இருந்தான். அவன் தூரத்துலேருந்து பார்க்குறான், என்ன இது இன்னமும் ஒருத்தர், எங்கள் அப்பா தெரியும், அப்பா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பாருன்னு, கூட யாரோ ஒருத்தர் முட்டிக்கையால் குனிஞ்சுக்கின்னு நிற்கிறாரு. யாராவது அப்படி குனிஞ்சு நிற்பாங்களா? ஆனால் நிற்கிறாருல்ல, பார்க்குறாங்கல்ல. அப்போ என்ன விஷயம்னா, அப்போ நீ தேவனுக்கு பிரியமாய் வாழ ஆரம்பிச்சினா தேவன் உனக்கு செய்வதெல்லாம் நன்மையாயிருக்கும். அல்லேலூயா. உன் எதிரிகளை உன் கீழே கொண்டு வருவார், எதிரிகளை உன் பாதத்துக்கு கீழே கொண்டு வருவார். அவன் எப்பேற்பட்ட அதிகாரத்தில் உள்ளவனாய் இருந்தாலும் தேவன் உன் பட்சத்திலே அவனை கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஒரே ஒன்று தான், உங்கள் வழியை பாருங்கள், அது கர்த்தருக்கு பிரியமா இருக்கான்னு பாருங்க. ஒவ்வொரு நாளும் நான் போகிற வழி, நான் நடக்கிற வரை, பேசுகிற வார்த்தை, கேட்குற காரியம், நான் யோசிக்கிற யோசனை எல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கான்னு பாருங்க. யாரை பற்றியும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. யார் அவங்க பார்க்குறாங்களா இவங்க பார்க்க, எவரும் பார்க்க தேவையில்ல, எவரும் பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. என் வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால், அல்லேலூயா, என் வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தா என்னை யாரு பார்த்தாலும் சரி, பார்க்காவிட்டாலும் சரி, கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, கர்த்தர் என் மேல் பிரியமாய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கவனிக்க வேண்டிய விஷயம் தானே. ஆமென். அடுத்ததாக நாலு புரிஞ்சிச்சு அந்த வார்த்தை. அப்ப அடுத்த வார்த்தைக்கு போகலாம். ஏன்னா நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் சுருக்கமாக போகலாம். ஏசாயா புஸ்தகம் 48 அதிகாரம் 14வது வசனம். ஆமேன். ஒரு அழில சொல்லலாமா? இப்போ கண்டுபிடிச்சிட்டீங்களா? மறுபடியும் படிக்க நான் சொல்றேன். நீங்கள் எல்லோரும் கூடி வந்து கேளுங்கள். அழில சொல்லலாமா? இப்போ வந்துட்டீங்களா? எல்லாம் கூடி வந்தாச்சு. கூடி வந்து இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கம்பெனி இதுவரையிலும் ஓகே தான். அடுத்தது கவனிங்க. கர்த்தருக்கு பிரியமானவன், அல்லேலூயா, அவருக்கு பிரியமானவன், அவருக்கு பிரியமானவன் அவர் சித்தத்தை செய்வான். அவ்வளோதான். அல்லேலூயா சொல்லமா? நீங்க அவர் சித்தத்தை செய்தீங்கன்னா அவருக்கு நீங்க பிரியமானவங்க. அல்லேலூயா. எப்படிங்க சித்தம் எப்படி செய்யறது? அவருக்கு சித்தம் என்ன? ஏசப்பா சித்தம் என்ன? அது எடுத்தா பெரிய சப்ஜெக்டா போவோம். சிம்பிளா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. தேவ சித்தம் என்ன? அவ்வளோதாங்க. நம்ம அது பெரிய சப்ஜெக்ட், வேணுன்னா அது இன்னொரு நாளைக்கு எடுக்கிறேன். அதில் எடுத்துட்டோம்னா இந்த நான் இன்றைக்கி எடுத்த செய்தி போக முடியாது. அதனால் இது நான் எப்போவுமே செய்தி குழப்பவே மாட்டேன். ஒரு செய்தி எடுத்தேன்னா தலைப்பு எடுத்தேன்னா அந்த தலைப்பில் தான் பேசுவேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பேருனா கூட அதை நிறுத்திட்டு அடுத்த இன்னொரு செய்தியாக எடுக்கலாமே தவிர குழப்பி விட்டுட்டு என்ன சொன்னேன்னு ஒருத்தருக்கும் புரியாமல் போகக்கூடாது. அதனால் நான் சொல்கிறது எல்லாருக்கும் புரியணும். அப்படி தான் என்னுடைய நோக்கம், என்னுடைய விருப்பம். கவனிங்க. இப்போ கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவன் கர்த்தருக்கு பிரியமானவன். ஓகேவா? கர்த்தருடைய சித்தம் என்ன? அப்போ நிறைய விஷயம் நிறைய இருக்குது. ஒன்று பாருங்களேன். இவர்கிட்ட யோவான் ஸ்தானகன் கிட்ட இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்க வர்றாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? என்னங்க ஆண்டவரே, நான் உங்ககிட்ட ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியிருக்க, நீங்கள் வந்து என்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்கலாமா? இது என்ன நியாயம்? நீங்கள் தெய்வம், நான் உனக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்த சாதாரணவன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ சொல்கிறாரு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதுன்னு சொன்னார் பாரு. அதுதாங்க சித்தம். அல்லேலூயா. தேவ சித்தத்தை யோசித்து இன்னைக்கு கிடைச்சா பார்த்துக்கலாங்க. நாளைக்கு கிடைக்கிற பலாக்காவை விட இன்னைக்கு கிடைக்கிற கலாக்கா பெஸ்ட்டுன்னு நினைக்கக்கூடாது. நாளைக்கு கிடைக்கிற பலாக்கா தான் முக்கியம். ஆமென். அப்போ நாளைக்கு நமக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த கோல், அந்த தீர்மானத்தை நான் பெறணும்னு சொன்ன, அந்த திட்டத்தை அடையணும்னு சொன்னால் இன்னைக்கு நான் அவருக்கு சித்தமானதை கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை யோசித்து வாழ்ந்தா போதுங்க. அல்லேலூயா. யாரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதே இருக்காது. நீங்கள் கொஞ்ச நேரம் யோசித்து என்ன செய்யலாம், ஆண்டவர் உங்களுடைய சித்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் மனசில் அவர் பேசுறது உங்களுக்கு கேட்கும். அந்த பேசுறதை நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி இருப்பீங்க? கர்த்தருக்கு பிரியமாக இருப்பீங்க. அல்லேலூயா. பெர்க்மன் சொன்ன மாதிரி, உமக்கு பிரியமானதை செய்ய தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று
அல்லேலூயா. அடுத்ததாக இதில் எத்தனை பார்த்துருக்கோம்? என்னென்ன சொல்லுங்க? அதான் கர்த்தருக்கு பிரியம். ரெண்டாவது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். மூணாவது, என்ன? தேவனோடு தங்கி இருக்கிறவன் கர்த்தருக்கு பிரியம். 4 என்னவா இருக்கும்? நீங்க உங்க வழி சுத்தமா இருந்தா உங்க சத்துருக்கள் சமாதானமாவாங்க, அது கர்த்தருக்கு பிரியம். 5, கர்த்தருடைய சித்தம் அறிந்து வாழணும், பேசணும், செய்யணும், எல்லாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கணும். 6, ஏசாயா 58 3 7 வரை. ஏசாயா 58 3 7 வரை. 58 3 இல்லை, 5 படிக்க சொல்லுங்க. ஆமென். 5வது வசனம் படிங்க. பிரியமான உபவாசம், அதாவது பிரியமான நாள். தேவனுக்கு நீங்கள் ஒரு நாளை பிரியமாக மாற்றணுன்னா அது அப்படியே ரெட்டு உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்காந்து அப்படியே விரதமாக முறைப்பாக வெறப்பாக அப்படியே இப்படி கிடக்கிறது அது சிறந்த நாளாக இருக்குமா அப்படின்னா அதுதான் இல்லைன்னு சொல்கிறாரு. அது அப்படின்னா எது சிறந்த நாள், எது சிறந்தது அப்படின்னு சொல்கிறார். எது தேவனுக்கு பிரியம் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறார், 6வது வசனத்துலேருந்து சொல்கிறாரு, முதல்ல அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கணும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கணும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுவிக்கணும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடணும், பசி உள்ளவனுக்கு உன் சாப்பாட்டில் பகிர்ந்து கொடுக்கணும், துரத்துண்டு சிறுமையானவர்களை வீட்டிலனா அவங்கள ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும், வீட்டில் சேர்த்து கொள்ளணும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் வஸ்திரம் கொடுக்கிறது. அடுத்தது அதை விட எல்லாத்த விட முக்கியமானது, மாம்சமானவங்களுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது. இது தாங்க உகந்த உபவாச நாள், இதுதான் கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை படிச்சிங்க? இல்லை அது இல்லை, இப்போ இன்னும் எத்தனையோ சொன்னீங்களே, அது எத்தனை இப்போ எண்ணக்கூடாது. இந்த கதை தான் வேணான்றது. காப்பி அடிக்கிற வேலை இன்னும் உங்களை விட்டு போக மாட்டேங்குது. படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போனால் கூட அந்த காப்பி அடிக்கிற வேலையை விட மாட்டேங்க. இப்போ சொல்லுங்கள், பார்க்காத அப்போ கூட பைபிளை விட்டு உங்கள் முகத்தை திருப்பல. சரி, நானே சொல்கிறேன். 8 காரியங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன அப்படின்னு சொன்னால் மறுபடியும் பாருங்கள். முதல்ல அக்கிரம கட்டு நம்மளால் அவுக்க முடியும், ஆனால் ஜெபம் பண்ண முடியும். ரைட். 2, நுகத்தடினா என்ன அர்த்தம்? நுகத்தடிகளை உடைக்கிறதுனா என்னது? படிச்சிட்டோம், புரியுதா அப்படின்னா பார்க்கணும். ஒன்று தெரியல. நுகத்தடி எங்கே பார்த்துருக்கீங்க? மாட்டு கழுத்தில் பார்த்துருக்கீங்க. எதுக்கு அதை போட்டுறாங்க? ஒன்று ஏறு ஓட்டணும், இல்லைன்னா வண்டி ஓட்டணும். இது ரெண்டுமே அதுக்கு பாரம். ஓட்டுற நமக்கு பாரம் கிடையாது, இழுத்துட்டு போகிற வண்டிக்கு பாரம். இப்படிப்பட்ட பாரமானவைகளை சுமக்கிற பாரங்களை நமக்கு உண்டாக்குற கட்டுகளை உடைக்கிறது. 3வது நெருக்கம். நெருக்கம்னா என்னது? எல்லா
எல்லா தேவையும் வேணும், ஆனால் இல்லை. நமக்கு தேவை நிறைய இருக்கு, ஆனால் எதுவுமே இல்லை. இது பேர் தான் நெருக்கம். இந்த நெருக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவுறது, இல்லைன்னா அவங்களுக்காக ஜெபிக்கிறது. 4வது, சகல நுகத்தடிகள். சகல நுகத்தடிகள், சகல விதமான பாரங்கள் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறது. அடுத்தது கவனிங்க, 5வது இப்போ முக்கியமானது, உன் சாப்பாட்டை அவங்களுக்கு கொடுத்துடுன்னு சொல்லலை, பகிர்ந்து கொடுக்கணும்னு தான் சொல்லப்படும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இவங்க சாப்பாட்டை அவங்க கொடுத்து இவங்க பட்டினியாக இருப்பாங்க. எப்படி பாவம் சாப்பிடலாமல் இருக்காங்க. இல்லை, 2 பேர் ஒருத்தர் சாப்பாட்டை 2 பேர் சாப்பிடலாம். 2 பேர் சாப்பாட்டை தான் ஒருத்தர் சாப்பிட முடியாது. ஆமாம் தானே? அப்போ என்ன பண்ணலான்னா, வாமா உனக்கு ஒரு வாய் எனக்கு ஒரு வாய் 2 பேரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பகிர்ந்து கொடுக்கறது தான். ஆனால் அதை விட்டுட்டு நாம் என்ன பண்ணோம், நீ எடுத்துக்கோ, பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை, பகிர்ந்து கொடுப்பது. 6வது, துரத்துண்டு சிறுமையானவங்க, அதாவது அதாவது யாரும் இல்லாதவங்க. உங்களுக்கு சொல்லணும்னா ஆதரவற்றவங்க, போக்கிடம் இல்லாதவங்க, இப்படிப்பட்டவங்களை வீட்டில் சேர்த்துக்கொள்றதுன்னா, வீட்டில் வாங்க எங்கள் வீட்டில் இடங்குதுக்கா அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தா இயேசு அடைக்கலமாக இருப்பார். அல்லேலூயா. உன் வீட்டில் சேர்ந்தா எந்த அடைக்கலம் கிடைக்காது, ஆனால் இயேசு வீட்டில் சேர்ந்தா அவருக்கு அடைக்கலம் கிடைக்கும். அடுத்தது 7, வஸ்திரம். துணி இல்லாத வஸ்திரம் வந்து பொதுவாக ரட்சிப்புக்கு அடையாளம். வஸ்திரம் ரட்சிப்புக்கு அடையாளம். ரட்சிக்கப்படாதவங்களை பார்த்தீங்கன்னா அவங்கள ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துறது. 8வது பாருங்க, உங்களுக்கு மாம்சமானவங்க யாரு? உங்க கணவர். எனக்கு மாம்சமானவங்க என் மனைவி. இந்த கணவன் மனைவி உறவுக்குள்ள எந்த விதமான ஒளிவு மறைவு இருக்கவே கூடாது. இருந்துச்சுன்னா அது மனசுக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மனசுக்குள்ள வெளிப்படுத்தலைனாலும் மனசுக்குள்ள அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கும். அது ஒரு நாள் வரும்போது வெடிச்சு சேதறிடும். அப்போது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அன்னுன்யம், உறவு, ஐக்கியம் எல்லாம் சுக்குநூறாக போயிடும், ஒன்றுக்கும் உதவாத போயிடும். இவ்வளோ நாள் காட்டின பாசம்லாம் எல்லாம் சும்மா தான் இல்லைலா. அப்படி பாசமாக நினச்சிக்கலங்க. இல்லை, அவ்வளோ விஷம் என் மனசில் இருந்துச்சு, காட்ட முடியாத நேரம், இப்போ ஒன்றா சேர்த்து காட்டுறேன். அதுக்கு காரணம் நாம் ஒளிவு மறைவு இருக்கிறது தான். எந்த காரணத்தை கொண்டோம்? உங்களுக்கும் மறைக்கவே மறைக்காதீங்க. இருக்கிறத இருக்கிறா. அதாவது தப்பு பண்ணுறவங்க தான் மறைப்பாங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லையே, அப்போ மறைக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லையே. ஆமேன். அதனால் இந்த 8 காரியங்கள் இதுதான் கர்த்தருக்கு உகந்த காரியங்கள். கர்த்தருக்கு உகந்ததை நீ செய்யணும்னா, கர்த்தருக்கு பிரியமானதை நீ செய்யணும்னா இந்த 8 காரியங்களை அவசியம் கடைபிடிக்க வேண்டும். அடுத்தது 7வது, மல்கியா 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும். ஆமேன். இப்போ உங்களுக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க படிக்கும்போதே எது கர்த்தருக்கு பிரியன்னு. காணிக்கை கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? பைபிள் பாருங்க, நீங்கள் சபையில் பாருங்களேன், எந்த கோயிலையாவது வாங்க உண்டியில் காணிக்கை போடுங்க, ஒரு பாட்டு பாடுறோம், நீங்கள் காணிக்கை போடுங்கன்னு சொல்லிட்டு எதெல்லாம் பண்ணுறாங்களா? இவங்களுக்கு மட்டும் ஏங்க? இவங்களுக்கு வேறு வேலை இல்லை. ஒரு பாட்டு பாட வைக்கிறது, ஒருத்தர் வசனம் சொல்ல வைக்கிறது, அப்புறம் அந்த அதுக்கு விளக்கம் கொடுக்கறது. என்னங்க இதெல்லாம்? என்னங்க இது ஒரு வசூல் வேட்டையா அப்படின்னு சொன்னால் சத்தியமாக இல்லை. ஏன் தெரியுமா? நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் தான் ஊழியக்காராக இருக்கிற நாங்களும் ஆராதிக்கிறோம். உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் தான் எங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு வாங்கி தான் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு வைக்க மாட்டார், எப்பவுமே வைக்க மாட்டார், யாரையும் வைக்க மாட்டார் ஆண்டவர். அப்படி இருக்கும்போது இந்த காணிக்கையை ஏன்றனக்கா அது அவருக்கு பிரியம்.
ஒரே வார்த்தையை சொல்லி முடிக்கணும்னா, காணிக்கை என்பது கர்த்தருக்கு பிரியம். அந்த வசனம் தான் சொல்லுது பாருங்க. பூர்வ காலங்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல. இது எது? பூர்வ காலங்கள்ல இருந்தே இருக்கு, இப்போ கிடையாது, இப்போ வந்தது இல்லை. இது எப்போ ஆரம்பிச்சது? எப்போ? காயின் ஆபேல் காலத்தில் ஆரம்பிச்சதுங்க. அப்போ ஆரம்பிச்சது, பூர்வ காலங்களில் ஆரம்பிச்சது, முந்தின வருஷங்களில் இருந்தது போல இப்போ நீங்க யூதாவிலும் எருசலேமிலும் கர்த்தர் காணிக்கையை பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. காணிக்கை செலுத்துறதுல நமக்கு பிரியமா, அதை விருப்பமா செலுத்தணும். நீங்க கொடுக்கறது சின்ன காணிக்கையோ பெரிய காணிக்கையோ, அதை இதுலேருந்து 1000 ரூபாயில் 100 ரூபாய் போயிட்டுப்பேன் அப்படின்னு நினச்சி கொடுக்க அப்படி கொடுக்கவே கொடுக்காதீங்க. அது என்னன்னா, அது கர்த்தருக்கு பிரியம் கிடையாது. தேவன் ஏன் உங்கள்கிட்ட காணிக்கை வாங்கணும்? எந்த கோவில்லையாவது அது மாதிரி வாங்குறாங்களா? காணிக்கை தசம்பம் கொடுக்குன்னு கேட்குறாங்களா? இங்கே மட்டும் ஏன் கேட்குறாங்க? கிறிஸ்துவர்கள் மட்டும் அப்படின்னா, வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவங்க கொடுங்கள், அப்போ திரும்ப உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்பாரு? அமுக்கி குலுங்கி சரிந்து போகும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடப்படும். அல்லேலூயா. இதுதான் அதுக்கான காரணம். அதுக்கு நம்ம அடிக்கடி படிக்கிற வசனம் மல்கியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக சொல்றாரு. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதனால் உம்மை வஞ்சிக்கிறோம் என்று கேட்கிறீர்கள்? காணிக்கையிலும் தசம பாகத்திலும் தானே. அப்புறம் அடுத்து சொல்றாரு பாருங்க, 9வது வசனம். நீங்கள் எதனால சபிக்கப்பட்டவங்க? காணிக்கையும் தசம பாகத்தையும் நீங்க வஞ்சிச்சிங்கன்னா நீங்க யாரா இருக்கிறீங்க? சபிக்கப்பட்டவங்களா இருக்கிறீங்க. சபிக்கப்பட்ட நீங்க அப்படி சொல்லிட்டு பாருங்க, சொல்றாரு, நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சிச்சீர்கள். யாரெல்லாம் காணிக்கை தசமபாகம் கொடுக்கலையோ அவங்க தேவனை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் பாருங்க 10வது வசனம். எதுக்கு இது? என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உங்கள் தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலைக்கு கொண்டு வாருங்கள். அப்பொழுது இடம் கொள்ளா போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். தேவனை சோதிக்கிறதுக்கு எதுலையுமே தேவன் அனுமதி கொடுத்ததே கிடையாது. இதெல்லாம் மட்டும்தான் அனுமதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அதுக்கு அடுத்தது இந்த வசனத்தோட முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு பலன் இல்லை. இந்த வசனத்தை நீங்க கொண்டு வந்து கர்த்தருக்கு காணிக்கை தசமபாகம் கொடுக்கிறது நிமித்தம் பூமியின், அதாவது உனக்கு வரவேண்டிய பலனை பட்சித்து போடுகிறவைகளை உன் நிமித்தம் கண்டிப்பேன். அல்லேலூயா. அப்புறம் அவைகள் உன் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை செடி பலனை கொடாமல் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, எருசலேமிலையும் யூதாவையும் தேவன் காணிக்கையில் பிரியமாய் இருக்கிறார். எருசலேமு கிட்டேருந்து காணிக்கை பிரியமாக இருக்கிறாரு, யூதா கிட்டேருந்து காணிக்கையிலே பிரியமாக இருக்கிறார். இந்த எருசலேமு யூதான்னா அப்படின்னு என்னங்க, தலைநகரமாகிய எருசலேம் காணிக்கையை பிரியமாக இருக்கிறாரு. யூதா என்கிற துதி இருக்கிறவர்களிடத்திலிருந்து காணிக்கையில் தேவன் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9லிருந்து 11 வரை. ஆமேன். ஒரு அல்லே சொல்லிடலாமா? படிச்சது புரிஞ்சிச்சா? ஆனால் கட்டாயம் புரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. கவனிங்க, ஆவியின் கனி சகல நற்குணங்களிலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அப்போ தேவனுக்கு பிரியமானது என்னன்னு சொன்னா, தேவனுக்கு பிரியமானது என்னன்னா ஆவியின் கனியாகிய நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் நிலைத்திருப்பது. அல்லேலூயா. சொல்லாமா?
தேவனுக்கு பிரியமானது. தேவனுக்கு எது பிரியம் அப்படின்னு சொன்னால் ஆவியின் கனி. ஆவியின் கனி என்று சொல்லக்கூடிய நற்கிரியை, சற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் நிலைத்திருப்பது. அதாவது நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் நிலைத்திருப்பது தேவனுக்கு பிரியம். அந்த வசனத்தை இப்படி படிச்சு பாருங்க. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் நிறைந்திருப்பது தேவனுக்கு கர்த்தருக்கு பிரியமானது. அல்லேலூயா. அப்புறம் பாருங்க அந்த வசனம் தொடர்ச்சி படிங்களேன். இது கர்த்தருக்கு பிரியமானதுன்னு முடிச்சிட்டேன்ல. அதுக்கப்புறம் என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அல்லேலூயா. எது கர்த்தருக்கு பிரியம் அப்படின்றத நீங்க சோதித்து பாருங்க. அதுக்கப்புறம் சொல்றாரு 11வது வசனம், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்க. எதெல்லாம் கனி கொடுக்காத இருங்களே அதெல்லாம் கடிந்து கொள்ளணும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் அத்தி மரத்தை பார்த்தார். ஒருத்தர் அத்தி மரத்தை தோட்டத்தில் நட்டு வச்சார். ரொம்ப நாளாக கனி கொடுக்கல. எஜமான் வந்தார், முதலாளி வந்தார், தோட்டத்துக்கு முதலாளி வந்தார். ஏப்பா தோட்டக்காரன்னு சொல்கிறாரு, இந்த மரம் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக இருக்கே, கனி கொடுக்கவே இல்லை அப்படின்னாரு. சரி அந்த மரத்தை வெட்டி போடு அப்படின்னாரு. அதுக்கு தோட்டக்காரர் சொல்கிறாரு, ஐயா இந்த வருஷம் பார்க்கலாம், நான் கொத்தி கொஞ்சம் எரு போட்டு கொஞ்சம் தண்ணி விடுறேன், கனி கொடுத்தா சரி, இல்லைன்னா கொன்று போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது என்ன அப்படின்னா, கனி கொடாத அந்தகார வாழ்க்கையை தேவன் விரும்புவது இல்லை. அல்லேலூயா. அப்போ நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அதில் முக்கியமாக இதில் சொல்லப்பட்டிருக்கிறது நற்குணம், நீதி, உண்மை. இந்த 3 கனியும் நீங்கள் பிரதிபலிக்கிறவர்களாக வெளிப்படுத்துகிறவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். அல்லேலூயா. அடுத்ததாக கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 9, 10. ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 9வது எது கர்த்தருக்கு பிரியம்? வசனத்தில் படித்து கூட சொல்ல மாட்டீங்கல்ல. சரி நானே சொல்கிறேன். 10வது வசனம் படிங்க. சகலவித நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து, ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? என்ன செய்யறது கர்த்தருக்கு பிரியனா? கனிகளை கொடுக்கணும். முதல்ல என்ன செய்யணும்? நீங்கள் கறி கொடுக்குறவங்களா? கறி இல்லை, நான் சொன்னது கறின்னு கேட்சோ? இல்லை சரி. ஏன்னா சில நேரத்தில் தொத்திக்கிட்டு வந்துட போது கறின்னு நினச்சிக்க போகிறீங்க. என்னடா சமைச்சு வச்சுட்டு வந்து சாப்பிட்டே வந்துருக்கலாமேன்னு நினச்சிடக்கூடாது. இல்லை, அதுக்காக சொல்ல வரேன். கனி கொடுக்கிறவர்களாக, அப்புறம் தேவனை அறிகிற அறிவு தினம் இருக்கணும். மாறத்துக்கு ஒரு வாட்டி தேவனை அறிகிறேன்னு சொல்லிட்டு இல்லை, தினம் நீங்கள் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் தேவனை அறிகிற அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அடுத்தது இது 2ம் இருந்தா நீங்க கர்த்தருக்கு பிரியமானவங்க. அல்லேலூயா. இது 2ம் இருந்தா நீங்க யாரு? கர்த்தருக்கு பிரியமானவங்க. அடுத்தது 10வது. இன்னும் 2 நம்ம முடிச்சிடலாம். நேரம் என்னாச்சு? சரி திருவந்தன்றதுனால ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம், தப்பில்லை. 10வதா கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். சீக்கிரம் படிச்சிங்கன்னா முடிச்சிடலாம். கொலேசியர் 3:20. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள். இதுதாங்க கர்த்தருக்கு பிரியம். இது பிள்ளைங்களுக்கு சொல்கிறது. பிள்ளைங்கன்னா நீங்களும் பிள்ளைங்க தாங்க அப்பா அம்மாவுக்கு. அப்பா எங்களுக்கு இல்லை, அவங்க சின்ன பிள்ளைங்களுக்கு தான் அப்படின்னா இவங்களுக்கு நீங்கள் அப்பா அம்மா, உங்களுக்கு ஒரு அப்பா அம்மா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும்.
பொதுவாக அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்க கீழ்ப்படுகிறது கர்த்தருக்கு பிரியம். கொஞ்சம் தூரம் வந்தோடனே இல்லைப்பா அது உனக்கு தெரியல கம்னரு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீ தகப்பனை மிஞ்சின சாமியாக போகலான்னு பார்க்குறேன். சொல்லட்டுமா? என்னவாக இருந்தாலும் அவர் தான் அப்பா. உன்னை விட கம்மியாக படிச்சிருந்தாலும் அவர் தான் அப்பா. உன்னை விட ஏழையாக இருந்தாலும் அவர் தான் அப்பா. உன்னை விட ஒன்றும் இல்லாத இருந்தாலும் அவர் தான் அப்பா. அது அப்பாவை மாற்ற முடியாது பாருங்க. அதனால் உங்கள் பெற்றோருக்கு, பிள்ளைகளாகிய நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் சாவரவர்களும் கீழ்ப்படியுங்க. அதுதான் கர்த்தருக்கு பிரியம். அவங்க சாவரவர்களும் இல்லை, நீங்கள் சாகிறவர்களும் கர்த்தருக்கு கீழ்ப்படிச்சு பாருங்களேன், அவங்களுக்கு கீழ்ப்படிச்சு பாருங்களேன், அதில் கர்த்தர் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்க அப்படி கீழ்ப்படியணும்னா நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். உங்களை அதை பார்த்த உடனே அவங்க கீழ்ப்படிவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? ஏய் அப்பாவை மதிக்கலை, நீ மதிச்சியா? ஆமாம் இல்லை, அப்போ திருத்திக்கிற, நீ திருத்திக்கிட்டீங்கன்னா இவங்களும் அழகாக நிச்சயமாக திருத்திக்குவாங்க. அல்லேலூயா. சொல்ல ஒன்று தெரியுமா? நாம் எதை விதைக்கிறோமோ அது குறிப்பிலேருந்து நீக்கிடுங்க. அதனால் இனிமேல் அது மாதிரி விதைக்காதீங்க. சரியா? நல்லதை விதைங்க, நல்லது மட்டும் நடக்கும். ஆமேன். அல்லேலூயா. 11வது சீக்கிரமாக படிச்சிடலாமா? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2:13 சாரி. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்பு அடையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இதில் தேவனுக்கு பிரியமானது என்னவா இருக்கும்? இன்னும் கொஞ்சம் அதை நீங்கள் நான் அந்த கடைசியை முடிக்கிறத மட்டும் பிடிச்சிக்கினீங்க. நான் சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறதினாலே. இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க? எப்படி குளிச்சுட்டு பரிசுத்தமானீங்களா? பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தமானீங்களா? குளிக்கிறதுனால அவரை சுத்தம் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 5 நிமிஷத்தில் வேறு விட்டுச்சுன்னா மறுபடியும் அழுக்காயிடும். ஆனால் ஆவியினால் சுத்தமானீங்கன்னா திரும்ப அசுத்தமாகவே மாட்டீங்க. அதுதான் அதுக்கான காரணம். அதனால தான் வசனம் சொல்லுது, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்பு அடையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியால் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். எப்படிங்க நீங்கள் பிரியமானீங்க? அதெல்லாம் ஓகே, நீலாம் கடந்து வந்துட்டீங்க. அப்புறம் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியால் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன கிருபைங்க! வசனத்தை நம்ம அப்படியே படிச்சிருப்போம். ஆனால் இப்படி படித்து பார்க்கும்போது பாருங்க எவ்வளோ அருமையான கருத்துக்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். 12வது கடைசியாக நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆமேன். அல்லேலூயா சொல்லலாமா? 12வது வசனம் நம்ம படிக்கிறோம். எது கர்த்தருக்கு பிரியம்? பலி செலுத்துறதை காட்டிலும் நீதியும் நியாயமும் செய்வது கர்த்தருக்கு பிரியம். நீதி நியாயம் அப்படின்னு அர்த்தம். நீதினா என்ன, நியாயம்னா என்ன? என்னடா இந்த வசனத்தை அப்படியே படிச்சுட்டு போகலாம் இல்லை? இதுக்கு வேற அப்பப்போ உள்ள பூந்து வேற பார்க்குறீங்க நீங்கள் வேற அப்படின்றீங்கல்ல. இது தெரிஞ்சால் தான் நமக்கு புரியும். அந்த விஷயம், அந்த வசனம் நமக்கு புரிஞ்சாதான் நாம் எங்கே நிற்கிறோன்னு நமக்கு தெரியும்.
அதனால தான் இந்த வார்த்தை நான் உங்களை கேட்கறத தவிர உங்களுக்கு தெரியாது பாரு எனக்கு தெரியும் பாருன்றது இல்லை. எனக்கும் தெரியாது. ஆவியானவர் அப்பப்போ சொல்லிக் கொடுக்குறத உங்களுக்கு சொல்லித்தரேன், அவ்வளோதான். அல்லேலூயா. சரி, இப்போ கவனிங்க. அதுதான் அடுத்தது நீதி, தேவநீதி, தேவநீதி, தேவசித்தம். கரெக்டு தான். ஏன் அப்போ யோசிக்கிறீங்க? கரெக்டு தான். நீங்கள் சொன்னதை திரும்ப சொன்னேன் நான், அவ்வளோதான். அதாவது என்னன்னா, இப்படி எல்லா நீதி, அப்போ நீதினா தேவ சித்தம் அனைத்தும் தேவ நீதி தான். ஓகேவா? தேவனுடைய சித்தம் எல்லாமே தேவநீதி, நீதி தான். அடுத்தது இன்னொன்று சொல்கிறார் பாருங்களேன், நியாயம். இது அம்பா நியாயமாக பேசுறியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த நியாயம் கிடையாது. அது பயங்கரமான நியாயம். ஆளை பார்த்து ஒரு நியாயம், ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நியாயம். நம்மளுக்கு வேண்டி பார்த்துக்கலாம், அதுக்கு ஒரு நியாயம். நம்மளுக்கு வேண்டாதவங்களாம் அதுக்கு ஒரு நியாயம். அந்த நியாயத்தை சொல்லலை. நியாயங்கள் சொல்லப்படும் போது தேவனுடைய சட்ட திட்டங்கள். அல்லேலூயா. தேவனுடைய சட்ட திட்டங்கள் படி செய்வதே கர்த்தருக்கு பிரியம். அதாவது இங்கே கடைசியாக சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய சட்ட திட்டங்களையும் ஒழுங்காக செய்கிறது தான் கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக சம்பமே அக்கினி சம்பமே தேற்றும் தெய்வமே என் துணையாளரே, மேக சம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே என் துணையாளரே. கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு இன்றைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எப்படிலாம் பிரியமாக இருக்கணும், எது கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னு ஒரு 12 காரியங்களை தேவன் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் இதை யோசிப்போம், தியானிப்போம். அவருக்கு பிரியமாக மட்டும் வாழ்ந்தால் போதும்னு நினைப்போம். உலகத்தில் மற்ற எதுவும் ஒன்றும் கிடையாதுங்க. ஓடி 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 உழுந்து பிறண்டு உருண்டு உழைச்சாலும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒட்டுறது தான் ஒட்டணும். நீ ஆண்டவரை கெட்டியமாக பிடிச்சிக்கங்க. அவருக்கு பிரியமாக நான் எப்படி இருக்கலாம் அப்படின்னு யோசித்து பாருங்கள். சின்ன பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு பிரியமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பொம்பளை பிள்ளைங்க அப்பாவுக்கு பிரியமாக, இப்போ ஆம்பளை பிள்ளைங்க அம்மாவுக்கு பிரியமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று தெரியுமா, அதே மாதிரி தான் பிள்ளைங்க அப்பா அம்மாவும் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம எப்படி பிரியமாக இருக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா, இது 2 பேரும் சேர்ந்து கர்த்தருக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம்னு யோசித்து பாருங்களேன். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருமே நல்லா இருப்பாங்க, எல்லாமே அருமையாக 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 கர்த்தர் அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க, தேவன் உங்களை பலப்படுத்த, தேவன் உங்களுடைய நன்மைகளை பெருக்க பண்ண, உங்களுக்குள்ளே தேவனுடைய மகிமை நிலைத்திருக்க ஒரே ஒரு விஷயம்தான், கர்த்தருக்கு பிரியமானதை செய், கர்த்தருக்கு பிரியமானதை செய், கர்த்தருக்கு பிரியமானவனாயிரு, கர்த்தருக்கு பிரியமானவங்களாய் வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரிபாலமாந்தர ஷக்கரபாலமா ரிசபாரமாந்தர லிபரபனமாந்தர லபௌரியாக்கரா. ஹalleluya ஹalleluya ஹalleluya.